பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்க பொக்கிஷம் பத்தி இப்போ நாடு முழுசா பேசப்படுது. புதையல் அறை திறக்கப்பட்டாச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரங்கள், அப்புறம் விலைமதிப்பற்ற கற்கள் பல அங்க கொட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது பெரிய பாம்புங்க அந்த புதையலை பாதுகாத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பல கதைகளை சொல்றாங்க. 46 வருஷங்களுக்கு அப்புறம் ஏன் இந்த ரத்ன பண்டகஹார திறக்கப்பட்டுச்சு? உள்ள போனது யாரு? போனவங்க என்ன பார்த்தாங்க? அந்த அறைகள்ல உண்மையா என்ன இருக்கு? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடை தெரிஞ்சுக்கலாம். பொதுவா புராதன பொக்கிஷங்கள் இருக்கும் இடத்துல நாகபந்தனம், அதாவது பாம்புகளோட பாதுகாப்பு இருக்கும். யாராவது திறக்க முயற்சி பண்ணா எப்படியாவது இறந்துடுவாங்கன்னு சின்ன வயசுல இருந்தே எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கோம். ஆனா பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்க ரத்ன பந்தகரை திறக்க இந்திய உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 14, 2024 அன்னைக்கு திறக்க தேதி நிர்ணயிக்கப்பட்டுச்சு. நேரம் மதியானம் 1:28க்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. புதையல் இருந்த அறைகளுக்குள்ள போக 11 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸுகள், பாம்பு பிடிக்கிறவங்க, அப்புறம் ராணுவ வீரர்கள் எல்லாரும் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போறதுக்கு தயாராக இருந்தாங்க. கடைசியா அந்த நாளும் வந்துச்சு. பூரி ஜெகநாதர் கோயில்ல 3 அறைகள் இருக்கு. இந்த 3வது அறையை திறக்க 3 சாவிகள் இருக்கு. அந்த 3 சாவியில 1 இல்லைனாலும் கதவை திறக்க முடியாது. முதல் சாவி ஆயிரக்கணக்கான வருஷங்களா பூரி கோவிலை பாதுகாத்து வர கஜபதி மகாராஜாவோட குடும்பத்துக்கிட்ட இருக்கு. 2வது சாவிய பண்டார அதிகாரிங்க கிட்டையும், 3வது சாவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒடிசா உயர் நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி மேஜிஸ்திரேட் அவரும் கஜபதி மகாராஜ் அவரும் இந்த 3 பூட்டையும் சாவி போட்டு திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவுகள் திறக்கப்படல. பல வருஷமா திறக்கப்படாத கதவு அப்படின்னு திரும்பி முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் கதவு திறக்கப்படல. வேற என்ன செய்யறதுன்னு யோசிச்சு மேஜிஸ்திரேட்டின் அனுமதியோட அந்த கதவோட பூட்டுகளை உடைச்சாங்க. அப்புறம் அறை திறக்கப்பட்டுச்சு. 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் புதையல் கதவுகள் மறுபடியும் திறக்கப்பட்டுச்சு. ஆனா அங்க இருந்த விஷயத்த பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எஸ்பி பினாகா மிஸ்ரா 11 பேர்ல ஒருத்தர். அவர் உடனே அவரோட பார்வையை இழந்துட்டாரு. அந்த அறையில அவங்க உண்மையில என்ன கண்டுபிடிச்சாங்க என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொக்கிஷத்தோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல பூரியை ஆண்ட மன்னன் கபிலேந்திரன் தென்னாட்டு நாடுகள் மேல படையெடுத்து அங்கதான் ஜெயிச்ச அபரிமிதமான செல்வத்தை திரும்ப கொண்டு வந்து பூரியின் ஜெகநாதர் கிட்ட சமர்ப்பித்து வந்தான். மேலும் அரசர் புருஷோத்தமன் தேவ் காலத்துல செல்வமும் வந்தது. இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல பல்வேறு மன்னர்கள், ஆப்ரம் பக்தர்கள் கிட்ட இருந்து பல வகையான செல்வங்கள் வந்து குவிஞ்சது. நம்ம நாடு சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடி 1905வது வருஷம் பிரிட்டன் அதிகாரிகளால பூரி ஜெகநாத் ரத்னா பண்டாகாரா திறக்கப்பட்டுச்சு. அவங்க ஆய்வும் செஞ்சாங்க. ஆனா எந்த ஒரு பதிவும் பராமரிக்கப்படல. உண்மையா எவ்வளவு செல்வம் இருக்குன்னு கணக்கீடு கூட செய்யப்படல. ஆனா திரும்பி 1926ல இந்த இடம் திரும்பி திறக்கப்பட்டுச்சு. அப்புறம் அது பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த பதிவு கூட சரியா செய்யப்படல. அதுக்கு அப்புறம் திரும்பி 1978வது வருஷம் தன்னோட 52வது வயசுல, அதாவது 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடிசா கவர்னர் பகவத் தயாள் சர்மா சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்த ரத்னா பண்டாகாரை திறந்து வச்சாரு. சிலரை வச்சு பண்டகருக்குள்ள இருந்த செல்வத்தை எண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க என் சேனலுக்கு புதுசா, உங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். என் பேரு விக்ரமாதித்யா. இந்தியால தான் இருக்கேன். ஒரு 30 செகண்ட் உங்க வாழ்க்கையை மாத்துற சக்தியை நான் சொல்றேன். அதான் மகாபாரதம். இப்போ நான் அதை எழுதியிருக்கேன். நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு மகாபாரதத்துல இருக்கு. நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், இதை படிக்கும் போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இது வெறும் கதை இல்ல, நம்ம வாழ்க்கைக்கான தீர்வு. இந்த முழு மகாபாரத கதை 2 பாகமா 50 மொழிகள்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கே ஆர்டர் செய்யலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அறிவுக்கான திறவுகோல். நாட்கள் வாரங்கள் ஆச்சு, வாரங்கள் மாதங்களாக மாறிச்சு. மொத்தம் 70 நாட்கள் முடியுது. இருந்தாலும் அவங்க அப்பவும் எண்ணிட்டே இருந்தாங்க. அப்போதான் இந்த பொக்கிஷத்தை கணக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு உணர்ந்தாங்க. அதனால முழுசா கணக்கெடுக்காம பாதியில கதவை மூடிட்டாங்க. அந்த நேரத்துல இந்த நிதியோட மதிப்பு பொதுவாக 100கணக்கான கோடிகளில் இருக்கும். ஆனா சர்வதேச சந்தையில் இதன் பழங்கால பொருள்களோட மதிப்பு 1,00,000 கோடிக்கு மேல இருக்கும். ஆனா இதுக்கு ஆச்சரியப்பட தேவையில்ல. ஆனா 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் அந்த கணக்கிட்ட பாதியில நிறுத்தினாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ மோசடி இருந்திருக்கும். கணக்கீடுனா முழுசா கணக்கிடணும். ஆனா அப்போ அது முடியாம பாதியில விட்டுடாங்க. அப்போ மூடப்பட்ட இந்த ரத்ன பண்டாகாரத்தின் கதவுகள் 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பி 2024 ஜூலை 14
அன்னைக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆனா கடந்த 1978 ஆண்டு ரத்ன பண்டாகாரா திறக்கப்பட்டப்போ 120 கிலோவுக்கும் அதிகமான தங்கமும் 226 கிலோ வெள்ளியும் கிடைச்சது. ஆனா இன்னும் பல தங்கம், வெள்ளி அப்புறம் பிற உலோகங்கள் எடை போடப்படல. அந்த பொருள்களுக்கு மதிப்பு கூட இல்லை. இந்த பூரி ஜெகநாதர் கோவில்ல மடலபஞ்சி என்ற சாதனை புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்துல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதையல் தொடர்பான தகவல்கள் இருக்கு. அந்த புத்தகத்துல பக்கம் எண் 34ல இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு 2,50,000 பொன் பொருட்களை பரிசா கொடுத்த அனங்க பீமதேவா என்ற மன்னன் இருந்ததா கூறப்படுது. 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த 2வது அறை திறக்கப்பட்டப்போ அங்க எந்த தங்கமும் எந்த பொருளும் இல்லை. மேலும் மதலபுஞ்சி எழுதப்பட்டிருப்பது கூட உருவாக்கப்பட்ட கதை இல்லை. ஆனா அந்த செல்வம் எல்லாம் 3வது அறையில் இருப்பதாக கூறப்படுது. பூரி ஜெகநாதர் கோவிலின் ரத்னா பண்டகரில் இருக்க முதல் அறை பஹர் பந்தர் ஆகும். இந்த அறை தினமும் தோறக்கப்படுது. ஏன்னா இங்க பூரி ஜெகநாத சுவாமிகள் அடிக்கடி பயன்படுத்தும் தங்க ஆபரணங்கள் இருக்கு. இந்த முதல் அறையின் சாவி பந்தர் அதிகாரியிடம் மட்டுமே இருக்கு. இந்த முதல் அறைக்குள்ள 2வது அறைக்கு ஒரு கதவு இருக்கு. இந்த 2வது அறைக்குள்ள 3வது அறைக்கு ஒரு கதவு இருக்கு. உண்மையா உள்ள போன 11 பேர் என்ன பார்த்தாங்கன்னோ என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு செல்வம் உள்ள இந்த பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்தை இதுவரை எத்தனை பேர் எத்தனை முறை தாக்கி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த படையெடுப்புகளால அங்கு இருக்க வேண்டிய புதையல் ரொம்ப காலம் அங்க இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. மதலபுஞ்சியின்படி 800 ஏடில முதன்முறையா பூரியில் இருக்க ஜெகநாதர் கோயில் ராஷ்டிரகூடர்களால தாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வங்காள சுல்தான், முகலாயர்கள், ராஜபுத்திரர்கள்னு பல மன்னர்கள் பூரி ஜெகநாதர் கோயில 18 முறை படையெடுத்து அங்கிருந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிச்சாங்க. ஆனா இப்போ இந்த 11 பேர் கொண்ட குழு உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க இதுவரை பார்க்காத ஒரு பொக்கிஷத்தை பார்த்தாங்க. அவர்களால் அங்க பார்க்கறத நம்ப முடியல. அது வாழ்நாள்ல நடக்கிற ஒரே முறை அதிசய அனுபவம். அந்த அறையில தங்க கிரீடங்கள், மாணிக்கங்கள், வைரங்கள், அப்புறம் மரகதங்கள் கொண்ட பெட்டிகள் இருந்துச்சு. ஆனா பெட்டிகள் சின்னதா இல்ல, எல்லாம் பெரிய பெட்டிகள். ஒவ்வொரு பெட்டியிலும் 100கணக்கான கிலோ தங்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி புதையல் நிரம்பிய 6 பெட்டிகள் இருந்துச்சு. 2வது அறையில உள்ள புதையல 6 புதிய பெட்டியில அவங்க மாத்தி வச்சாங்க. அதோட பக்கத்துல ஒரு வலுவான வால்ட் அமைச்சு அதுக்குள்ளார இந்த பெட்டிகளை வச்சாங்க. ஆனா பூட்டை உடைச்சு திறக்கப்பட்ட 3வது அறையில இருந்த புதையல் இன்னும் வெளியே வரவல. அந்த அறையில 6 அலமாரிகளும் இன்னும் பல புதையல் பெட்டிகளும் இருக்கு. அந்த பெட்டிகள்ல நிறைய தங்கமும் இருக்கு. அப்புறம் அங்கிருந்த தங்கம் வேற ஒரு தற்காலிக அறைக்கு மாற்றப்பட்டுச்சு. இங்கே வரை எல்லாம் நல்ல நடந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு திருப்பம் வருது. பன்ரி, இப்போ அந்த அறை இந்திய தொல்லியல் துறையினரால பழைய பதிவுகளை எல்லாம் சரிபார்க்கப்பட்டு சுரங்கம் வழியா 3வது அறையின் கீழே ரகசிய அறைகள் இருப்பதாகவும் இதுவரை நாம பார்த்ததை விட நகைகள் இருப்பதாகவும் உறுதியா சொல்றாங்க. இன்னும் கிரீடங்கள், வைரம் பதிச்ச தங்க சிம்மாசனங்கள், மகாலட்சுமி தேவியின் சிலைகள், தங்க தெய்வங்களின் சிலைகள் மற்றும் இன்னும் பலவற்றை மதிப்பிட முடியாதுன்னு கூறப்படுது. ஆனா பூரி வரலாற்றில் உள்ள பதிவுகளின்படி அந்த பதிவுகளில இந்த அறைகள்ல மேலும் 7 ரகசிய துணை அறைகள் இருக்குன்னு கூறப்படுது. 1964ல 2 துணை அறைகள் காணப்பட்டுச்சு. அந்த நேரத்துல இந்த 2ஐ தவிர வேற எதுவும் இல்லைன்னு நினைச்சாங்க. அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1972ல முழுவது துணை அறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த மீதி இருக்க 4 துணை அறைகள் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. சமீபத்துல பூரியில் ஒரு சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சுரங்கத்தோட பக்கத்துல கூட யாருக்கும் அனுமதி இல்ல. மேலும் அங்க வழிபாடு நடத்தி வராங்க. ஆனா அந்த சுரங்கத்தின் வழியா போன மத்த புதையல் இடங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. பூரி ஜெகநாதர் கோயில்ல பாடலேஸ்வரர் என்ற கோயில் இருக்கு. கோயில் கோபுரம் தரையோட இருக்கும். அங்கிருந்து 72 அடிகள் கீழே இறங்கி போன பாடலேஸ்வரர் அங்கே காட்சியளிப்பாரு. ஆனா பூரி கோவிலில் 2 சுரங்கங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த பாடலேஸ்வர கோவிலை சேர்ந்தது. இது நேரடியாக ரத்னா பண்டரின் கீழே இருக்கு. ஆனால் கோயில் நிர்வாகம் பெரிய கிரானைட் கற்களை வச்சு குகையை மூடிட்டாங்க. மேலும் இந்த பாடலேஸ்வரருக்கு குபேரலிங்கம்னு பேரு. உண்மையா பூரியில நாம மிக குறைந்த புதையலையே பார்க்கிறோம். முடிவில்லாத செல்வம் இன்னும் நிறைய இருக்கு. அதை கண்டுபிடிப்பதும் ரொம்ப கஷ்டம். ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் பல முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், அப்புறம் பல மன்னர்கள், சர்வாதிகாரிகளால சூறையாடப்பட்டிருக்கு. இது
நம் இந்தியால இருக்க ஒரு கோவில்ல மட்டுமல்ல, கேரளால இருக்க அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல பூரி ஜெகநாதரை விட பல மடங்கு செல்வம் இருக்கு. எத்தனையோ பேர் கொள்ளையடிச்சாலும் நம் நாட்டில் இன்னும் செல்வம் நிறைய இருக்கு. அந்த நேரத்துல நம்ம மகிமை எப்படி இருந்ததுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரின் காலத்துல இந்த கற்கள், மாணிக்கங்கள் மற்றும் வஜ்ர வைடூரியங்கள் எல்லாம் தெருக்கல்ல குவியல் குவியலாக விற்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, நம் நாட்டில் இருந்து திருடப்பட்ட கோஹினூர், ஹோப் டைமண்ட், டீரிஜென்ட் டைமண்ட், தர்யா-ஏ நூர், தி ஓர்லோஃப் டைமண்ட், இந்த 5 வைரங்களை மட்டும் வித்தா நம்ம நாட்டின் கடன் முழுசா அடைச்சிடலாம். எல்லாத்துக்கும் மேலாக இன்னைக்கு கோஹினூரின் மதிப்பு என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. இருந்தும் இன்னைக்கு நாம உலகத்துக்கு முன்னாடி வளரும் ஏழை நாடாகவே இருக்கோம். இதுக்கு பாதி காரணம் வெளியிலிருந்து நம்ம நாடு கொள்ளையடிக்கப்படுவது, மீதி பாதி காரணம் நாம தான். நம்ம நாட்டோட மகத்துவத்தை தெரிஞ்சு நம்ம ஆளுமைகளை சமமாக வடிவமைச்சு நம்ம நாட்டின் பழைய பெருமையை மீட்டெடுக்கும் வகையில வளருவோம். இந்தியாவோட மகத்துவத்தை திரும்பி ஒருமுறை உலகிற்கு எடுத்துரைப்போம். நண்பர்களே, என்னோட கதை விவரிப்பு எவ்வளவு நல்லா இருக்கும் என்பதை நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. மகாபாரதம் என் கதையில எவ்வளவு காவியமாக இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இதை அனுபவிக்க அமேசான்ல கிடைக்கும் மகாபாரதம் பற்றிய எனது புத்தகத்தை நீங்க படிக்கணும். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்க காப்பியா இப்போதே ஆர்டர் செஞ்சு நல்ல அனுபவத்தில் மூழ்குங்க.